ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மறுபடியுமா இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வர செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, நாங்கள் கர்த்தாவே புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எழுதி தந்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஆம், பவுலினுடைய கடிதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அதை நாங்கள் சிந்திக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் புரிந்து கொண்டு அதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும், ஆண்டவரே இன்றைக்கு உள்ள உலகத்திலேயும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுடைய உள்ளங்களை அதற்கு ஏற்ற விதத்திலே பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னும் வர வேண்டிய எல்லாரையும் ஏற்ற விடலே ஜாயின் பண்ண கர்த்தர் அவர்களுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆஹ் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆம், போன வாரத்தினுடைய தொடர்ச்சியை நாம பார்க்கலாம். நீங்க அதை கொஞ்சம் ஓரளவுக்கு வாசிச்சு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆம், கொஞ்சம் இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் ரெண்டையும் புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கருகலான பகுதி தான், கொஞ்சம் கருகலா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்றது மட்டும் அல்ல, அதை நாம் புரிந்து கொள்வது அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சரி, ஆண்டவருக்காக நாம் பயன்படுவதற்கும் சரி, அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 3ஆம் அதிகாரத்தை நம்ம போன வாரம் முதல் 5-6 வசனங்களை 8 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் நான் அந்த பின்னணிய ஒரு முறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல், இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி அவர் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்கள் பாவிகள் என்று சொல்லுவதற்காக அல்ல. ஸோ யூஸ்வலா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, யூதர்கள் பாவிகள் அப்படின்றத பவுல் இங்க என்ன பண்றாரு, அவங்களுக்கு சொல்றாரு, யூதர்கள் தங்களை பாவிகள்னு ஒத்துக்கிடல, நற்கிரியைகள்னால நான் நீதிமான் ஆகலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஆண்டவர் இப்போ அவங்களும் பாவிகள் தான் சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் அவங்கள பாவிகள் அப்படின்றத சொல்றதுக்காக பவுல் இதை இத சொல்லல. அதுக்கு மாறா இததான் நம்ம போன 1-2 வாரங்களா நம்ம தொடர்ந்து இந்த கண்ணோட்டத்திலையும் இந்த அடிப்படையிலையும் தான் நம்ம பவுலுடைய இந்த கடிதத்தை நம்ம பார்த்துட்டு வர்றோம். நம்ம பொதுவா பார்க்கறதற்கும் இப்ப நம்ம பார்க்கறதற்கும் வித்தியாசம் இருக்குது. சோ இங்க பவுல் அதை சொல்லல. அதுக்கு மாறா அவர் எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்திலே, அந்த பொறுப்பிலே, அந்த அவளுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அவங்க உண்மை இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்றத அவரு அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்றாரு. நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியா எல்லாம் நீ சொல்லிக்கிற, ஆனா நீயே அல்லது நீ அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா யூதர்களும் தவறு பண்ணாங்க, எல்லா யூதர்களும் களவு பண்ணாங்கன்ற அர்த்தம் கிடையாது. நீ உங்களில் ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்களா இருக்கும் பொழுது நீ நியாயப்பிரமாணத்தை குறித்தோ அல்லது உலகத்தினுடைய பிரச்சனைக்கு என் மூலமா தான் சொல்யூஷன் கிடைக்கும், யூதர்கள் மூலமா தான் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறதுக்கோ இடமில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சதுனால, யூதனுடைய மேன்மை நீதான் ப்ராப்ளம் சால்வர் கிடையாது, நீதான் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடையாது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டது உண்மைதான். தேவன் உன்னை அந்த பெரிய பணிக்கென்று மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்படியாக, நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா, மாடல் நேஷன் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மாடல் நேஷனா இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை அழைத்தது உண்மைதான். உன்னை அழைச்சதோ நீ உன்னை பத்தி நினைச்சுக்கிறதோ தப்பு இல்ல. ஆனா நீ அதுல நீ உண்மையா இருக்கல. யூ ஹவ் ஃபெயில்டு. எப்படி நீ ஃபெயில் ஆனா அப்படின்னா, புறயினத்தாருக்கு மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீ ஒளியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் நீ சொல்லிக்கிற. ஆனா நீ இல்ல அப்படி. அதுக்கு பதிலா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, நீயே உங்களில் ஒரு சிலரே
தகுதி இல்லாதவர்களாய் மாறி போய் உங்களில் ஒரு சிலரே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமற் போனதுனால உன்னோட மொத்த மேன்மை பாராட்டலும் என்ன இல்ல, ஒரு பிரயோஜனம் இல்ல. இட் ஹஸ் பிகம் யூஸ்லெஸ். அது அபத்தம் ஆகிவிட்டது அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ இந்த பின்னணி நீங்க மைண்ட்ல நல்லா பதித்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இத அந்த இத நீங்க மனதுல பதித்து வைத்தால்தான் இனி நம்ம பார்க்க போறது புரியும். போன வாரமும் நான் அதுதான் சொன்னேன். பட் இருந்தாலும் சில நேரம் அதை ஞாபகப்படுத்தி நம்ம பார்க்கிறது தான் நமக்கு அதை சரியா புரிந்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும். அப்போ யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதத்தினால் பிரயோஜனம் என்ன அப்படின்ற கொஸ்டினோட அவர் ஆரம்பிக்கிறார் 3ஆம் அதிகாரத்துல. மேன்மை இல்ல அப்படின்னு சொல்லல, விசேஷித்த மேன்மைதான். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, எல்லாரும் போகல அப்படி. மேபி தேர் வாஸ் சம் சவுலை போன்ற, இந்த நிருபத்தை எழுதுகிற பவுலை போன்ற வைராக்கியமாய் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் வாழ்கிறவர்கள் பரிசேயர்களும் யூதர்களும் இருக்கதான் செஞ்சாங்க. ஆனா பவுல் இங்க ஏன் இந்த சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அப்படின்றத கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து இதுதான் நான் சொல்றேன். முதல் பைபிள் ஸ்டடியில ரோமர் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். God wants Israel from Israel a corporate obedience and a corporate faithfulness. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம இதை என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அது அதுக்கு காரணம் வந்து இன்னைக்குள்ள என்ன சொல்றது, நம்ம அதிகமா தனி மனிதனுக்கு அல்லது இண்டிவிஜுவலிசத்துக்கு வந்து நம்ம ஜாஸ்தியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம சரியாக இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாததுக்கான ஒரு காரணம். சோ பவுல் வந்து இங்க எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் ஒபீடியன்ஸ். சோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கார்ப்பரேட் ஒபீடியன்ஸ். சோ கார்ப்பரேட் ஒபீடியன்ஸ் அப்படின்னா என்னது? அஸ் அ ஹோல் நேஷன் இஸ்ரவேல் கீழ்ப்படிய வேணும். அந்த ஹோல் நேஷனும் ஹோல் நேஷனும் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான். ஏன்னா தேவனுடைய திட்டம் அதுதான். ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவர் பண்ணின வாக்கு தத்தமும் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சோ ஆபிரகாம் அது முக்கியம் நமக்கு. நம்ம இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய பிளானையே மறந்துட்டோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அந்த சந்ததி மூலமாக, ஆபிரகாமுடைய சந்ததியில் ஈசாக்கு மூலமாய் வருகிற அந்த சந்ததியின் மூலமாக தான் உலகத்துக்கு வந்த பிரச்சனை தீரப்போகிறது. உலகத்துக்கு வந்த என்ன சொல்றது, விழுகையினாலேயோ அல்லது தீமையினாலேயோ உலகத்திலே வந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி தான். பட் ஆபிரகாமுடைய சந்ததி சொல்யூஷனா இருக்கிறதுக்கு பதிலா அந்த சொல்யூஷனா எப்படி அவங்க இருக்க முடியும்? பை என்னது, பீங் கார்பரேட். சோ மொத்தமா. சோ அதனால ஒரு சிலர் இல்ல தானே அப்படி இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு வந்து இதை இதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்கள சர்ச்சுக்கு கூட அப்படி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் கீழ்ப்படிஞ்சா போதும். இப்ப நம்ம பொதுவா பிரசங்கங்களை கேட்கறது, நீ 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 அப்படின்னு சொல்லுவோம். நீ வந்து மாறினா போதும், நீ வந்து வருகைக்கு ஆயத்தப்பட்டா போதும், நீ வந்து ரட்சிக்கப்பட்டா போதும், நீ வந்து பரலோகத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம். பட் காட் ஆல்வேஸ் என்ன விரும்புறாரு அப்படின்னா, இண்டிவிஜுவலிசம் வேண்டான்னு சொல்ல, இண்டிவிஜுவலிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, பர்சனல் 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ வந்து தனி மனித தனி ஆளுக்கு முக்கியத்துவம் தேவன் ரொம்ப கொடுக்கிறாரு தான். காட் இஸ் அ காட் ஆஃப் என்னது, பர்சன்ஸ். சோ இன் பர்சனல் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல ஹி இஸ் ஆல்சோ எ காட் ஆஃப் என்னது, கார்பரேட் ஐடென்டிட்டி. சோ இது ரொம்ப முக்கியம். சோ இங்க பவுல், நான் இதை போன வாரம் நான் அதை சொல்லி விளக்கியிருந்தா ஒரு உங்களுக்கு அது கொஞ்சம் கூட எளிதா புரிஞ்சிருக்கும். அதனாலதான் நான் இந்த திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய என்னது வாக்கியங்கள் அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. விருத்த சேதனம் வந்து அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இருக்குது. ஆனா சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, 3ஆம் வசனத்துல அதை சொல்றாரு. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன. அந்த 2ஆம் அதிகாரத்துல தான் அதான் அவர் சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல வந்து மற்றவனுக்கு போதிக்கிற நீ,
களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ செய்யலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? ஸோ 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. ஸோ இதுலதான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பவுல் எதுக்காக அவங்கள வந்து சொல்றாரு அப்படின்றது. ஸோ இது நான் போன வாரமே சொன்னேன், அந்த ஒகேஷன் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நீ வந்து உன்னை என்ன பண்ற, குருடருக்கு வழிகாட்டி. பட் ஆனா என்ன நீ என்ன ஆயிட்ட அதுல, தேவனுடைய நாமும் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. ஸோ அப்படிதான் வாட் இஸ் த ஒகேஷன் ஆஃப் ஜூஸ், யூதர்களுடைய வேலை என்ன, பணி என்ன, புறையினத்தார் மத்தியிலே கடவுளுடைய நாமும் அவர்கள் மூலமா என்ன பண்ணப்படணும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அவங்களுடைய பணி. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அன்னைக்கு எடுத்து காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஏசாயா 52:5, எசேக்கியேல் 36:22. யாராவது ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அதை வாசிங்களா? ஏசாயா 52:5, எசேக்கியேல் 36:22. இதுல தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் ஏசாயா மூலமா எசேக்கியேல் மூலமா வேதனையோடு சொல்ற காரியம் அதுதான். உன்னை நான் எதுக்காக ஏற்படுத்தினேன்? உனக்கு மூலமா எனக்கு மகிமை உண்டாகும்படியாக நான் உன்னை ஏற்படுத்தினேன். உன் மூலமா எனக்கு மகிமை உண்டாகும்படியாக நான் உன்னை ஏற்படுத்தினேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, உன் மூலமா இன்னைக்கு என்ன நடக்குது, என் நாமும் என்ன செய்யுது, தூஷிக்கப்படுகிறது. வாசிங்களா? அனு இருக்கீங்கன்னா வாசிங்க. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்படுகிறார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கற்றுச் சொல்கிறார். 36:22, எசேக்கியேல் 36:22. 22 ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலான என் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தம். அதான் பவுல் சொல்ற, எழுதியிருக்கிறபடி என்ன அவருடைய நாமும் புறஜாதிகள் மத்தியில என்ன செய்யப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறது. ஸோ வந்து இது வந்து மொத்தமா he speaks of the whole nation of Israel. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இன்னைக்குள்ள கண்ணோட்டத்துல இதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, யூதர்கள் எல்லாரும் களவு பண்ணாங்க, யூதர்கள் எல்லாரும் விபச்சாரம் பண்ணாங்க, யூதர் எல்லாரும் விக்கிரகங்களை கொள்ளிட்டாங்க. இல்ல, பவுல் அதை சொல்லல, அப்படி கிடையாது. அவங்க வந்து தேவர் வெரி பியர்ஸ், பக்தி உள்ளவங்களா, இந்த பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா, எப்போ கடவுளுடைய அந்த திட்டம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டமாக இருந்தாங்க. ஆனா அவங்கள ஒரு சிலர் இப்படி இருந்தாங்க. சோ இப்ப பவுலுடைய கேள்வி என்னன்னா, இப்படி உங்களில் ஒரு சிலர் இப்படி இருக்கும் பொழுது, உங்களில் ஒரு சிலர் உண்மை இல்லாதவர்களா இருக்கும் பொழுது, உங்களில் ஒரு சிலர் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, நீ நியாயப்பிரமாணத்தை குறித்தும், உன்னோட தேசத்தினுடைய பெருமையை குறித்தும், உன்னோட தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி நான் அப்படின்றத குறித்தும், உடன்படிக்கைக்கு அடையாளமாக எனக்கு தான் விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் நீ மேன்மை பாராட்டுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்றது அவருக்கு சொல்ல வர்றாரு. அவங்க சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஐ வாண்டட் யூ டு பி a மாடல் நேஷன் கார்பரேட்லி. ஒரு நேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆள் நினைச்சு நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ கார்பரேட்லி ஐ வாண்டட் யூ. ஸோ அதுதான் அங்க சொல்றாரு பவுல். அதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அப்படின்னா, அவ்வளவு மோசமா இவங்க வந்து என்னது அன்ஃபெய்த்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம், இவ்வளவு அன்ஃபெய்த்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் கடவுள் என்ன செய்ய முடியும், அதுதான் நம்ம பாக்குறோம் 3ஆம் அதிகாரத்துல. அவங்க அன்ஃபெய்த்ஃபுல்லா இருந்தா போதிலும், அதுதான் தமிழ்ல வந்து 3ஆம் வசனத்துல, சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. ஸோ காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவங்களுடைய அவிசுவாசம் அல்லது அவங்களுடைய கீழ்ப்படியாமை இல்லாட்ட அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கட்டளிடாமற் போனதுனால கடவுளுடைய உண்மை அப்படின்றது இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன உண்மை அப்படின்னு சொன்னா, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்னது, நான் யாருக்கு மூலமா, ஆபிரகாம் மூலமா தான் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய என்னது என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி
ஆபிரகாமு கொடுத்த ப்ராமிஸ தான் வந்து இப்போ ஆண்டவர் வந்து அந்த ப்ராமிஸுக்கு நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன், அந்த ப்ராமிஸுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும். எப்படி இது பாசிபிள்? அதுக்குதான் இங்க பவுல் பதில கொண்டு வர்றாரு. இஸ்ரேலர் வந்து யூதர்கள் வந்து உண்மையில்லாதவங்களா போயிட்டாங்க. இப்போ ஆண்டவருக்கு செய்யணும், அவருடைய திட்டம் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அவருடைய திட்டம் நிறைவேற்றப்படணும். அப்ப அந்த திட்டம் நிறைவேற்றப்படுறதுக்கு இப்போ இவங்க உண்மையில்லாதவங்களா போயாச்சு. அப்ப ஆண்டவருடைய சொல்யூஷன் தான் என்ன? இப்ப இவங்கள தள்ளிட்டு இன்னொருத்தங்க மூலமா ஒருவேளை மோசேட்ட ஆண்டவர் சொன்னாரு இல்லையா, நான் வந்து அழிச்சிட்டு நான் இன்னொருத்தனை பண்ணுவேன். அந்த இடத்துல அழகா மோசே வந்து பண்ற ஜெபமே அதான் இருக்கும். என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, வேணா நம்ம அதை கூட எடுத்து பார்க்கலாம். நிறைய நம்ம அப்படி பார்த்தா ரெஃபரன்சஸ் பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். பட் நான் அதை அப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப டைம் ஆயிரும். அப்படின்றதுனாலதான் நான் வந்து ஓரளவு அப்படி கொஞ்சம் மேலோட்டமா போலாமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இருந்தாலும் பாக்குறது நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இந்த ஜனங்களை வந்து நான் அழிச்சிட்டு நான் வந்து வேற நான் உன் மூலமா உன் சந்ததியை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே என்ன பதில் சொல்லுவான் பாருங்களா. நம்ம அத திறப்பின் வாசல் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுல வந்து யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 10ல இருந்து இருக்கு இல்லையா, 10ல இருந்தே இருக்குது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றான் அப்படின்னா 13ஆம் வசனத்துல உமது தாசராகி ஆபிரகாமையும் ஈசாக்கு இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்தை தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ இததான் வந்து இதுதான் மோசே வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே நீர் வந்து உண்மை உள்ளவர். சோ அததான் நம்ம இங்க ரோமன்ஸ்ல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுதான் காட்ஸ் ஜஸ்டிஸ், அதே மாதிரி காட்ஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அததான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இங்க சொல்றாரு. தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நியாயத்துல அவருடைய நீதியில ஒண்ணு என்ன அப்படின்னா அவருடைய வாக்கு தத்துவத்திற்கு அவர் உண்மையுள்ளவரா இருத்தல். சோ இப்ப ப்ராப்ளம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்றார், யூதர்களை தெரிந்து கொள்றார். இப்ப அவங்க உண்மை இல்லாதவங்களா போயிட்டாங்க. இப்ப எப்படி தேவன் அப்படின்னா அவங்க மூலமாவே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை எப்படி அவங்க அதை நிறைவேற்ற முடியும்? சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை அவர் எப்படி நிறைவேற்ற முடியும்? சப்போஸ் அவர் வந்து அவங்கள விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் அல்லது தேவன் வந்து உண்மை இல்லாதவராய் மாறிடும். அந்த ஆர்குமெண்ட்டை தான் 3ஆம் அதிகாரத்துல பவுல் கொண்டு வர்றாரு. சோ 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்பவும் வருவோம், ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு. அதுலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பவுல் நம்ம போன வாரம் அதை பார்த்து முடிச்சுட்டோம், அதை திரும்ப போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். 4ஆம் வசனத்துல தாவீதினுடைய அந்த 51ஆம் சங்கீதத்தில் உள்ள ஜெபத்தை அவர் வந்து அதுல சொல்றாரு. எப்படி தாவீதுடைய உண்மையின்மை வந்து தேவனுடைய திட்டத்தை பாதிக்கவில்லையோ, அதுக்கு மாறா தாவீது உண்மையில்லாதவனாக போனதுனாலே என்ன நிரூபணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் நீதி உள்ளவர் என்பது நிரூபணம் ஆச்சு. அதை நம்ம போன வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால அதுக்குள்ள நம்ம திரும்ப போக வேண்டாம். இப்போ அதனுடைய ஒரு சின்ன இடையில உள்ள விஷயமா அவர் அதுக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டையும் அங்க சொல்லி முடிக்கிறாரு. எப்படி அப்படின்னா, நம்ம உண்மை இல்லாதவங்களா போறதுனால கடவுளுடைய உண்மை வெளிப்படும், அல்லது நம்ம உண்மை இல்லாதவங்களா போனாலும் அது மூலமா கடவுளுடைய உண்மை வெளிப்படும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம உண்மை இல்லாதவங்களாவே இருந்துட்டு போலாமே நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்க அப்படி பேசுறவங்க, பிரசங்கம் பண்றவங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க. ஆனா அப்படி கிடையாது. அப்படி இருந்தா கடவுள் உலகத்தை என்ன பண்ண முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது அப்படின்றத அங்க சொல்றத பாக்குறோம். நம்ம அடுத்த பகுதிக்கு வரும். 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வரைக்கும். அந்த 9ஆம் வசனத்துலதான் பவுல் வந்து அதனுடைய கன்க்ளூஷனை சொல்றாரு. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல, யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே அப்படின்னு சொல்லி, அந்தபடியே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பகுதி, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். சோ இப்படி அந்த பகுதியை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பகுதி தான் இது. வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து இது வந்து ஏதோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, யூதர்கள் வந்து
இதெல்லாம் வந்து புற இனத்தாருக்காக சொல்லக்கூடிய ஒண்ணுதான். புற இனத்தார பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆனா அதே விஷயத்த அவங்களும் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத பவுல் வந்து இங்க சொல்றாரு. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுறவன் இல்லை, எல்லாரும் வழித்துல தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும். அதை மட்டும் வாசிக்கலான்னு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்பட்டு படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படி. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ஓகே, அதாவது இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் இந்த டிரான்ஸ்லேஷன் எக்ஸாக்டா கரெக்ட் நம்ம சொல்ல முடியாது. உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. 21ஆம் வசனத்துல இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இந்த பகுதியை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த 22ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்குது. ஆனா ஆக்சுவலா அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் சில வெர்ஷன்ஸ்ல அது கரெக்டா இருக்கும், ESVல ஏதோ ஒண்ணுல கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ கிரீக் வெர்ஷன்ல கிரீக் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, this righteousness from God comes through faith in Jesus Christ. இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. this righteousness from God ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரைச்சியஸ்னஸ் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த என்னது ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட் என்ன அப்படின்றதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். தேவன் நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தேவ நீதி என்னது? தட் இஸ், அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு? த்ரூ ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், இல்ல த்ரூ ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையினாலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையினாலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் உண்மை இல்லாதவங்களா போயிட்டாங்க. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் யார் மூலமா அதை வந்து நிறைவேற்றார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றுகிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் உள்ளவராக இருக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனாலதான் நம்ம அந்த பகுதி நமக்கு அதை எப்படி தமிழ்ல நம்ம பார்க்கும்போது அதுக்கு உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அது தமிழ் டிரான்ஸ்லேஷனே நமக்கு இப்போ சாதாரணமா வாசிச்சாலே அது புரியுற மாதிரி இல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, என்ன பற்றும் விசுவாசத்தினாலே, ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையினாலே அப்படிதான் பார்க்கணும். தமிழ்ல அது சொல்றதா இருந்தா, அது இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையினாலே பலிக்கும் தேவ நீதியே. சோ ஏற்கனவே பார்த்தோம், இந்த தேவ நீதி அப்படின்றது வந்து தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்திற்கு உண்மையுள்ளவராய் இருத்தல், ஆபிரகாமோடு தம் பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறது. அதுதான் அந்த தேவ நீதி. அந்த தேவ நீதிய அவர் யார் மூலமா நிறைவேற்றார் அப்படின்னு சொன்னா, யார் மூலமா நிறைவேற்றாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையின் மூலமாக. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ரோமரை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்குவோம். சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இல்ல இதுல ஏதாவது கொஞ்சம் கூட கிளாரிட்டி தேவைப்படுதா? ஆனா இந்த மோஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கு. நீங்க அது வந்து மைட் பி மிஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா
சுஷில். அதாவது ஓகே. அது வந்து ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ நம்ம அவரை பிலீவ் பண்றோம். அது அடுத்தது திரும்பவும் வருது. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனாலே பலிக்கும் தேவநீதி ஏன்ட்டு இருக்கிற NIV-ல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா 22nd verse சொல்றீங்க. ஆமா 22nd verse தான். ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட் கம்ஸ் த்ரூ ஃபெய்த். ஓகேயா? டு ஆல் ஹூ பிலீவ். அப்புறம் அந்த த்ரூ ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒண்ணு வருது இல்லையா? திஸ் ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட் கம்ஸ் த்ரூ ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இது ஆக்சுவலா ஃபெய்த். அதுல கிரீக்ல பார்த்தோம்னா எனக்கு அதை அப்படி இப்படி உடனுக்குடன் மாத்த வர மாட்டேங்குது. கிரீக்ல பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா கிறிஸ்டோஸ் பிஸ்டிஸ். பிஸ்டிஸ்னா ஏற்கனவே நம்ம அதுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். அதுவும் என்னதான் மீன் பண்ணுது? ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் மீன் பண்ணுது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபெய்த்ஃபுல்னஸ்னால த்ரூ ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் டு ஆல் ஹூ பிலீவ். அந்த வசனத்தை பார்த்தோம்னா அது கான்ட்ரடிக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. எதுக்கு ஏன் கான்ட்ரடிக்ட் ஆகுற மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னா அந்த ஃபெய்த்ன்ற வேர்டும் பிலீவ்ன்ற வேர்டும் ரெண்டும் ஒண்ணுதான். த்ரூ ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் டு ஆல் ஹூ பிலீவ். அப்போ அந்த ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் டு ஆல் ஹூ பிலீவ்னா என்னது? ஸோ அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அது என்ன? ஆக்சுவலா அது எப்படி வரும்? த்ரூ ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட் எப்படி வருது? ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபெய்த்ஃபுல்னஸ்னால வருது. யாருக்கு வருது? பிலீவ் பண்ற எல்லாருக்கும் வருது. ஸோ இந்த பிலீவ் தான் நம்ம ஃபெய்த், நம்ம வைக்கிற ஃபெய்த். இல்ல நமக்கு நம்ம 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 ஆண்டவர் மேல வைக்கிற ட்ரஸ்ட். இல்லன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வரும்ல, ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ரெண்டுமே அப்ப என்ன திரும்ப திரும்ப சொல்லி இருக்குது அப்படின்னு அது ஏதோ நம்ம அது ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அதை அப்படியே மேலோட்டமா வாசிட்டு விட்டுட்டு போயிடுவோம். அதை நம்ம கொடுத்து பாக்குறது இல்ல. பட் ஆக்சுவலா அது ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ரைச்சியஸ்னஸ் வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா நமக்கு வருது. ஓகே ஓகே சுஷில், வேற யாராச்சும் ஏதாவது இல்ல? ஓகே, அப்ப மூவ் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணலாம். ஓகே ஓகே சரி ரைட். ஸோ அப்போ சரி தேவைப்படும் போது நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இப்போ ஸோ அதுதான் 21 வருஷத்துல சொல்றாரு அந்த ரைச்சியஸ்னஸ் ஃப்ரம் காட். நான் திரும்ப சொன்ன மாதிரி டை கயோசின் தியோ அப்படின்ற அந்த வேர்டு. ஸோ கடவுளிடத்திலிருந்து வருகிற அந்த நீதி அப்படின்றது வந்து அது அப்பார்ட் ஃப்ரம் லா. ஸோ அந்த கடவுளத்திலிருந்து வருகிற அந்த நீதின்றது வந்து அப்பா 21st verseல இருக்கு. 21ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் அது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்களா. நீங்க அதை கொஞ்சம் வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். 21ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஸோ நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒரு தேவநீதி. ஆனா அந்த தேவநீதியை தான் எது சொல்லுது? நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதுக்கு அதை குறித்து விட்னஸ் பண்றது, இப்படி ஒரு தேவநீதி வரும்னு சொல்றதே நியாயப்பிரமாணம் தான். ஸோ ஒருவேளை ரோமரை முழுசும் நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். பட் நான் சுருக்கமா சொல்றேன். அப்படின்னா அதனாலதான் அதுக்கு பிறகு பவுல் சொல்லுவாரு அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு நோக்கம் என்ன? அதான் அங்க அதுக்கு முன்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் 19ஆம் வருஷத்துல நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். 20ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல மாத்தி வருதுன்னு நினைக்கிறேன். 19th verseல வருது இங்கிலீஷ்ல என்கிட்ட இருக்கிற பைபிள்ல. Now we know that whatever the law says, it says to those who are under the law. நல்லா கவனிங்க, under the law. So law சொல்றது யாருக்கு தான்? not for Gentiles. அது law யாருக்கு கீழே இருக்கு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற யூதர்களுக்கு தான். ஆனா அது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பேசேஜ் தான். நமக்கு இன்னைக்கு காம்ப்ளெக்ஸா இருக்குது, புரியுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் நியாயப்பிரமாணம் இதெல்லாம் வந்து இந்த ஜூயிஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்காம இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. Now we know that whatever the law says, நியாயப்பிரமாணம் சொல்றதெல்லாம் யாருக்கு தான்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான். ஆனா அல்டிமேட்லி every mouth may be silenced and the whole world held accountable to God. ஸோ இங்க இந்த 19ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் 19லயும் தமிழ்ல வந்து
20ஆம் வசனத்திலையும் 21ஆம் வசனத்திலையும், இங்கிலீஷ்ல வந்து 19லயும் 20லயும். ஸோ இதுல என்ன சொல்லி இதுல இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்றத நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, 1ஆம் வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறாரு? யூதனுடைய மேன்மை என்ன? வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டதுதான் அவனுடைய மேன்மை. 2ஆம் வசனத்துல சொல்றாரு. பட் அதே நேரத்துல அந்த வேத வாக்கியங்களை இல்லாட்டா நியாயப்பிரமாணத்தை அவங்களால என்ன பண்ண முடியல? கை கொள்ள முடியவில்லை. ஸோ கை கொள்ள முடியவில்லை. இப்ப கை கொள்ள முடியல. அதனால அவங்க வந்து அன்ஃபெய்த்ஃபுல் ஆயிட்டாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய பர்பஸ் தான் என்ன? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் தான் என்ன? இதுக்கு விளக்கத்தை நம்ம 6ஆம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்ப்போம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத 20ஆம் வசனத்துல அதை லைட்டா சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல லைட்டா சொல்றாரு. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். சோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, பாவத்தை அறிகிற அறிவு வரும்படியாக. சோ எல்லாம் அது அந்த நியாயப்பிரமாணம் அந்த அறிவு யாருக்கு கிடைக்கும்? அந்த அறிவு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அந்த அறிவு? நியாயப்பிரமாணத்தினாலே பாவத்தை வருகிற அறிவு எதுக்கு? பாவத்தை அறிகிற அறிவு எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? சோ தட் நன்மை தீமை இன்னதென்று அதுதான் அதுக்கு முந்தின அதிகாரத்துல அவர் சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்துல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். 18ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. 2:18 பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. சோ பாவத்தை பற்றின அறிவை இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கணும். சோ நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் அதை வகையறுக்க முடியும். சோ தேவன் கொடுத்த இந்த சட்ட பிரமாணத்தின் மூலமாக தான், சட்டத்திட்டங்களின் மூலமாக தான் உலகத்துக்கே என்ன தெரிய வந்தது அப்படின்னு சொன்னா, கடவுள் என்ன விரும்புகிறார், எது ரைட்டு எது ராங் அப்படின்றதே உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான். அதனாலதான் வேற எந்த மார்க்கத்திலையும் இந்த அளவிற்கு சரி தவறு அல்லது ரைட் ராங் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்றது கிடையாது. ஸோ அதனாலதான் சில ரிலிஜியன்ஸ்ல அந்த டிஃபரன்ஷியேஷனே இல்லாம எல்லாம் ஒண்ணுதான், சரி தவறுன்னு ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலிஜியன்ஸும் உண்டு. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சரி தவறு கிடையாது, அதெல்லாம் அவரவருக்கு இஷ்டப்படி நடக்கலாம். அவன் விருப்பப்படி வாட் ஃபீல்ஸ் ஃபார் யூ தட் இஸ் பெட்டர். இன்னைக்குள்ள வேர்ல்டு கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. வாட் ஃபீல்ஸ் பெட்டர் ஃபார் யூ யூ டு தட். உனக்கு என்ன நல்லதா தோணுதோ, செக்ஸ் நல்லா தோணுதா யூ டூ தட். உனக்கு ட்ரிங்க்ஸ் அல்லது என்ஜாய் பண்றது நல்லா தோணுதா அதை பண்ணு. எல்லாமே யூ ஷுட் ஃபீல் பெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டோட பெரிய டாமினேட்டிங் பிலாசபி என்ன அப்படின்னா இதுதான். ஸோ பட் பவுலுங்க சொல்றாரு இல்லையா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னது? நன்மை தீமை என்னதுன்னு நீ வகை இருக்கணும். ஸோ தேவனுடைய சட்ட பிரமாணம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. பட் அந்த சட்ட பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த சட்ட பிரமாணம் கரெக்டு தான். அது கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சோ தட் த்ரூ ஜூஸ், யூதர்கள் மூலமா அது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இப்ப என்ன நடந்திருக்குது? அந்த யூதர்கள் மூலமா யாருக்கு தெரியணுமோ, புற இனத்தார், அஞ்ஞானிகள், மற்ற தேசத்தார் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய, யூதர்கள் மூலமாய் தெரிய வேண்டியதுக்கு பதிலா இப்ப தேவனுடைய நாமமே அவர்கள் மூலமா என்ன பண்ணப்படுது? தூஷிக்கப்படுகிறது. சோ அப்படின்னா இப்ப கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டதுனால, அவங்க அன்ஃபெய்த்ஃபுல்லா போயிட்டதுனால, அதுதான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்பட்டிருக்கிறது? ஆனா அதை பற்றி நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. சோ நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்களும் இங்க சொல்றது வந்து டூ-ஃபோல்ட் டிவிஷன் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட். யூதர்கள் பொதுவா பழைய ஏற்பாடு வேத வாக்கியங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சொன்னாங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ் டெஸ்டிஃபை, அதான் அதுக்கு அர்த்தம். ஸ்கிரிப்சர்ஸ் எதை பத்தி டெஸ்டிஃபை பண்ணுது, எதை பத்தி சாட்சி கொடுக்குது, எதை பத்தி அது வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளியாக்கப்படுகிற ஒரு என்னது தேவநீதி.
சோ அது அந்த தேவநீதி என்னது? அதான் 22ஆம் வசனத்துல சொல்றாரு. அந்த நீதி, தேவநீதி இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்னால வரக்கூடிய, இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையினாலே வரக்கூடிய தேவநீதி. அந்த தேவநீதி யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும், பிலீவ் பண்ற எல்லாருக்கும் அது கிடைக்கும். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் யாருக்கு கிடைக்கும்? அல்லது அந்த கிரைஸ்டோட ஃபெய்த்ஃபுல்னஸ்னால வரக்கூடிய அந்த பிளெஸிங், அந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது எல்லாருக்கும் கிடைக்கும், வித்தியாசமே இல்லாம. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஆல் ஹூ பிலீவ்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு வழக்கமா சால்வேஷனுக்கு சொல்ற ஒரு சில வசனங்கள் அங்க வருது. 23ஆம் வசனத்துல இருந்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. சோ இதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னா இங்க வந்து பால் டசன்ட் மீன் இண்டிவிஜுவல் சின்ஸ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அன்னைக்கு அதை சொன்னேன். ஹமர்ஷியா அப்படின்ற வேர்டு இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் த பர்பஸ். ஸோ எல்லாரும் கடவுள் அவங்களுக்கு வைத்திருந்த பர்பஸை மிஸ் பண்ணாங்க. இங்க எல்லாரும் அவர் மீன் பண்ணும் பொழுது, சொல்லும் பொழுது அவர் எதை மீன் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஜூஸ் அண்ட் நாட் ஜூஸ். ஸோ போத் கேட்டகரிஸ், ரெண்டு கூட்டத்தாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கடவுளுடைய பர்பஸை மிஸ் பண்ணிட்டாங்க. தேவ மகிமை அற்றவர்களாகி. ஸோ இந்த தேவ மகிமை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜூயிஷ் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய அந்த வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது இது அது அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் சங்கீதத்துல சொல்லியிருக்கிற மாதிரி, கடவுளுடைய அந்த திட்டத்தை, கடவுளுடைய ஆளுகைய, அவனுக்கு எல்லாவற்றுக்கு மேலும் ஆளுகை தந்து, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி, எல்லாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்னு 8ஆம் சங்கீதத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த 8ஆம் சொல்லி இருக்கிற அந்த மகிமையை எல்லாரும் இழந்து போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் த பிரசன்ட் கண்டிஷன். அதாவது உலகத்தினுடைய அல்லது மக்களுடைய முழு மனுக்குலத்தினுடைய இன்னைக்குள்ள நிலைமை என்ன அப்படின்றத அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்றது என்னது? இதையும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம ரோமர் முழுவதும் அங்கங்கே வந்துகிட்டே இருப்போம். பட் இந்த முதல் முறையா இந்த இடத்துல நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்ற வேர்டு வருது. பொதுவா இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்ற வேர்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பாவிகளா இருந்தோம் அல்லது சின்னஸா இருந்தோம், இப்போ வந்து நம்ம ரைச்சியஸ் ஆயிட்டோம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து பொதுவா இதை புரிஞ்சுக்குவோம். ஆனா இந்த நீதிமான்கள் படுகிறார்கள் அப்படின்றத வந்து சரியா நம்ம கான்டெக்ட்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது என்னன்றத சொல்லிடுறேன். பட் அதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே வசனங்கள் மூவ் ஆயிட்டு போகும் பொழுது நம்ம அந்த ரோமர் முழுசுலயும் நம்ம டிராவல் பண்ணும் பொழுது அங்கங்கே அதை பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்ன்றதுக்கு சரியான அது டெர்மினாலஜிக்கல் மீனிங் இல்ல. அந்த டேர்முக்குள்ள மீனிங் நான் சொல்லல. பட் பிப்ளிக்கலா ஸ்கிரிப்சுரலா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் தான் நீதிமான்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. தே ஆர் த என்னது ரைச்சியஸ் பீப்புள். ஏன்னா அவங்கள கொண்டுதான் கடவுள் என்ன பண்ண போறாரு, உலகத்தை என்ன செய்யறாரு, சரி பண்ண போகிறார். சோ நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு இருக்கு, விருத்த சேதனம் இருக்கு, அவங்க ஆபிரகாமுடைய சந்ததி. சோ அவங்கதான் யாரு, என்னது ரைச்சியஸ் பீப்புள். அவங்கதான் சின் ஃபார் கிவன் பீப்புள். பட் இங்க பவுல் ஏற்கனவே அது அவங்களுக்கு அவங்களுடைய எல்லா மேன்மை பாராட்டத்திலையும் அவங்க அடிச்சிட்டாரு. என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றீங்க நாங்க தான் நியாயப்பிரமாணம் வச்சிருக்கோம், எல்லாம் ஓகே, எங்க மூலமா தான் கடவுள் உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை உண்டு பண்ண போறாரு, எல்லாம் சொல்றீங்க ஓகே. பட் நீங்களே எக்ஸைல்ல இருக்கிறீங்க, நீங்களே வந்து கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியா நடந்துக்கிறீங்க, மற்றவங்க உங்களை பார்த்து கடவுளை மகிமைப்படுத்தல, அதுக்கு பதிலாக தூஷிக்கிறாங்க. சோ அப்படின்றத எல்லாம் ஏற்கனவே அவர் சொல்லிட்டதுனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ அப்போ அந்த கவர்னன்ட் பீப்புள் யாரு? கடவுள் தாம் செய்ய போகிறேன், இந்த உலகத்தை புதுப்பிக்க போகிறேன், இந்த உலகத்தை வந்து நான் ரெனியூ பண்ண போறேன்னு சொல்லி கடவுள் ஒரு திட்டத்தின்படி ஆபிரகாம வந்து சூஸ் பண்ணி பண்ணாரு இல்லையா? இப்ப அந்த பீப்புள் யாரு? அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இங்க வருது. நல்லா இதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம். பட் கொஞ்சம் என்னோடு கூட நீங்க திங்க் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா இருக்கும். இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு யாராக்கப்படுகிறார்கள்? They are made as the covenant people. பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிறவங்களா இல்ல, கவர்னன்ட் பீப்புளா அவங்க மாற்றப்படுறாங்க.
அந்த மீட்பு அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த மீட்புன்றது ரிடம்ஷன். நமக்கு பொதுவா ரிடம்ஷன் அப்படின்னா நம்ம பொதுவா பாவத்தை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர்றதை குறித்து சொல்லுவோம். தப்பு இல்ல, தட் இஸ் ஆல்சோ ரைட், அதுவும் சரிதான். ஆனா பாலோட மைண்ட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த மீட்பு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து த ரிடம்ஷன் ஃப்ரம் த ஸ்லேவரி ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க மீட்கப்படுகிறது தான் அவருடைய மைண்ட்ல என்ன இருந்திருக்கும். ஸோ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க மீட்கப்பட்டாங்க. ஏன் மீட்கப்பட்டாங்க? பிகாஸ் தே ஆர் த பீப்புள் ஆஃப் த கவர்னன்ட். என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. ஸோ த்ரூ தம் என்னுடைய நாமம் மகிமைப்படணும். அவங்க மூலமா என்னது மக்கள் கூட்டங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க மூலமா மக்கள் என்ன செய்யணும்? என்னைய வந்து மகிமைப்படுத்தணும். ஸோ இதுதான் கடவுளுடைய இன்டென்ஷன். ஸோ இப்ப அந்த இன்டென்ஷன் பண்ற அந்த கூட்டமாக யாரை மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கடவுளுடைய நீதிய, கடவுள் தம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிற அந்த நீதியை இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையின் மூலமாய் நிறைவேற்றின அந்த நீதியை விசுவாசிக்கிற எல்லாரையும் இலவசமாய் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அந்த கூட்டத்துக்குள்ள சேர்க்கிறார். ஸோ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார் அப்படின்ற வேர்டை நம்ம சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தே ஆர் மேட் அஸ் த கவர்னன்ட் பீப்புள். அவர்களை உடன்படிக்கையின் மக்களாக அவர் மாற்றுகிறார். எந்த உடன்படிக்கையின் மக்களாக? ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின் மக்களாக அவர் மாற்றுகிறார். இதை ஏன் நான் இப்படி இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த சாப்டர்ல 4ஆம் அதிகாரத்துல நேரே அவர் அடுத்தது எங்க போவார் அப்படின்னு சொன்னா, நேரே ஆபிரகாமுக்கு தான் கொண்டு போவார். ஏன் ஆபிரகாம் கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, அங்கதான் நமக்கு இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாத மாதிரி ஏதோ பவுல் அங்கங்கே இருந்து, பொதுவா ரோமரை நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல வாசிக்கல அப்படின்னு சொன்னா, பவுல் அங்கங்கே இருந்து எங்கேயோ பழைய ஏற்பாட்டுல இருந்து அங்கே இங்கேயுமா எடுத்து இயேசு மூலமா தான் ரட்சிப்பு, இயேசு மூலமா தான் பரலோகம்னு சொல்றது மாதிரி நமக்கு தோணும். பட் இம்மீடியட்லி அவர் அது கோர்வே எடுக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த 4th சாப்டருக்குள்ள எப்படி போறார்? நேரே எங்க போறார் அப்படின்னா, அந்த கவர்னன்ட் ஏற்படுத்தப்பட்ட ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் ரெஃபரன்ஸ்க்குள்ள அவர் போறாரு. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பண்ண உடன்படிக்கைக்கு தான் 4ஆம் அதிகாரத்துல அவர் மூவ் பண்றாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நம்ம அந்த பார்த்து முடிப்போம். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, இப்ப அவங்க நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ 25ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாம். கொஞ்சம் கருகலா தான் இருக்கு. இங்க தமிழ் வேர்டிங்ஸே ரொம்ப கருகலா இருக்குது. கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்திலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அகைன், நீதிமான் நாங்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் ஓகே, அதை விட்டுருவோம். நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. ஸோ இங்க என்ன கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா, பவுல் இந்த 3ஆம் அதிகாரம் கன்க்ளூட் ஆகும்போது, தேவன் ஒருவர் தான், யூதர்களுக்கும் புறையினத்தாருக்கும் 2 கூட்டத்தாருக்கும் அவர் தான் தேவன். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு ஆர்குமெண்டா அவர் வந்து ஒரு சேலஞ்ச் பண்றாரு. என்ன சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், ஆபிரகாமுடைய சந்ததி, இவங்க மட்டும்தான் கடவுளுடைய மக்களா இருக்க முடியும்னு சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கடவுள் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. அதான் அவங்களுடைய ஷெமா, அவங்களுடைய கன்ஃபெஷன், ஜூயிஷ் கன்ஃபெஷன். எப்ப பார்த்தாலும் அவங்க ஜெபத்துல சொல்ற கன்ஃபெஷன் அதுதான். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. அப்போ ஒரே கடவுள் இருந்தாருன்னா புறையினத்தாருக்கும் யூதர்களுக்கும் அவர் தான் கடவுள். அதான் சொல்றாரு, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். அப்படி இருக்கும் பொழுது விருத்த சேதனம் உள்ளவங்களை மட்டும்தான், ஆபிரகாமுடைய சந்ததியில உள்ளவங்களை மட்டும்தான், நியாயப்பிரமாணத்தை உடையவர்களை மட்டும்தான் என்னது நான் வந்து என்ன பண்ணுவேன்,
அவங்கள மட்டும்தான் இந்த உடன்படிக்கையின் மக்களாக வைப்பேன் எப்படி அவர் சொல்லுவார்? எப்படி அதை அவர் சொல்லுவாரு? 2 கூட்டத்தாரையும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. நீதிமான்களாக்குகிறது அப்படின்ற அந்த வேர்டோட மீனிங், ஒண்ணு அவர் கடவுளுடைய பிள்ளைகளா, கடவுளுடைய மக்களாக சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த கடவுளுடைய மக்கள் அப்படின்னாலே இஸ்ரவேல் அல்லது யூத கண்ணோட்டத்துல, யூத அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கடவுளுடைய மக்கள்னு அவர் சூஸ் பண்ண ஆபிரகாமுடைய மக்கள் யார்? அவர்களை கொண்டுதான் அவர் என்ன போறார் அப்படின்னு சொன்னா, உலகத்தை அவர் சரி செய்ய போகிறார். அந்த உலகத்தை சரி செய்ய போகிற மக்கள். ஸோ அதான் மேக்கிங் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு மேக் த வேர்ல்ட் ரைட். ஸோ உலகத்தை சரி செய்ய போகிற மக்கள் யாரு? கடவுளுடைய மக்கள் who have become right before God. கடவுளுக்கு முன்னாடி சரியாக்கப்பட்ட மக்கள் கொண்டுதான் அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா உலகத்தை சரி செய்ய போகிறார். சோ நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவர். அது எப்படி பண்ண போறது இல்ல அவரு? சர்க்கம்சிஷன்னாலேயோ அல்லாட்டா ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறதுனாலயோ, இல்லாவிட்டால் என்னது அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை உபதேசிக்கப்படுறாங்க அப்படின்றதுனாலயோ கிடையாது அப்படின்றத அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது எங்க 31ஆம் வசனத்துல அவர் சொல்லி முடிக்கிறாரு, விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஸோ இதுக்கான விளக்கத்தை நம்ம ஆண்டுக்கு சுத்தமான அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சொன்னதை ஒரு சம்மரியா ஷார்ட்டா நான் திரும்ப சொல்லிடுறேன். ஏன்னா சிலருக்கு வந்து அது கொஞ்சம் கடினமாகவே இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட முயற்சி எடுப்போம்னு சொன்னா நிச்சயமாக அது நமக்கு எளிதா இருக்கும். ஏன்னா ரோமர் சாதாரணமாகவே நம்ம படிக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா நம்ம ஓல்டு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம படிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, சில வேர்சஸை நம்ம ஸ்கிப் பண்ணி அல்லது சில பகுதிகளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம். ஏன்னா அது வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ரெலவெண்டாவே இருக்காது சில பகுதிகள், சில அந்த பகுதிகள். ஆனா ஸ்கிப் பண்ணாம நம்ம படிக்கணும் அப்படின்னா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் என்ன செய்ய முடியும், ஸ்கிப் பண்ணாம நம்ம படிக்க முடியும். ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட நம்ம 3 அதிகாரங்களை இன்னைக்கு முடிச்சிருக்கிறோம். ஸோ நான் அதனால ஒருக்கா 1ஆம் அதிகாரத்துல இருந்தே நான் வந்து ரிவைண்ட் பண்றேன். ஸோ தட் 4ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஈஸியா புரியறதுக்காக. ஸோ 1ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து இப்போ நீங்க இந்த அடிப்படையில இப்போ 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இது 2 அடிப்படையில நீங்க முதல் 2 அதிகாரங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா புரியும். என்ன எப்படி புரியும் அப்படின்னு சொன்னா, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், கடவுளுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக? எதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தினாலே கடவுளுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடவுளுடைய நீதி தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் தம்முடைய வாக்கு தத்துவத்திற்கு அல்லது கடவுள் தாம் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையா இருத்தல், அல்லது எப்படி உண்மையா இருந்தார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் கடவுள் தாம் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்க வேண்டியதா இருந்தது? ஏன் அப்படின்னா, பொதுவாக யூதர்கள் அதுக்கு அதை எப்படி கொண்டு வராரு அப்படின்னா, பொதுவாக யூதர்கள் புற இனத்தாரை குறித்து சொல்லுகிற குற்றச்சாட்டை அவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஒன்னு விக்கிரக ஆராதனை, இன்னொன்னு இம்மோராலிட்டி, நன்னறியற்ற வாழ்க்கை. விக்கிரக ஆராதனை ஐடோலட்ரி, இம்மோராலிட்டி, அதை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு 2ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட இதுல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து என்ன சொல்லுது, சரி 17ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து யூதர்களே அவர் என்ன பண்றாரு, நீயே இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள அதுல இன்க்ளூட் பண்றாரு. நீங்க மத்தவங்களை என்ன எதுல குற்றம் சாட்டுறீங்களோ அதுல நீங்களே இருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க எங்க மூலமா தான் உலகத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரும், எங்க மூலமா தான் கடவுள் வந்து உலகத்தை சரி செய்ய போகிறாரு, எங்கள் மூலமா தான் கடவுள் மனுஷனையும் பூமியையும் என்ன செய்ய போறாரு, புதுப்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்களே என்ன பண்றீங்க, அதுல உண்மையா இல்லை என்பதை புற இனத்தார் மத்தியிலே கடவுளுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறதன் மூலமாக நீங்க என்ன பண்றீங்க, வெளிப்படுத்துறீங்க அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு, அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் உள்ள கொண்டு வராரு. விருத்த சேதனம் இல்லாமலும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. சொல்லாம யார சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு நியாயப்பிரமாணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த, கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை, புற இன கிறிஸ்தவர்களை
அவர் சொல்லாம சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது எங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது என்ன, அகைன் அதே ஆர்கியூமெண்ட் தான் அவர் கண்டினியூ பண்றாரு. ஆனா அதை எப்படி கண்டினியூ பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படின்னா கடவுள் எப்படி உண்மை, அதை 1ஆம் அதிகாரத்துல பார்த்த அதே தான். கடவுள் எப்படி உண்மை உள்ளவரா கடவுள் எப்படி உண்மை உள்ளவராக அதுல வெளிப்பட்டாரு, எப்படி உண்மையை வெளிப்படுத்தினாரு, அது த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் 3ஆம் அதிகாரத்துல அந்த தேவநீதி, 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த தேவநீதி என்பது கிறிஸ்துவினுடைய உண்மையினாலே, ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னால அது விசுவாசிக்கிற எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படின்றத விட we become the people of God. எந்த people of God மாறுறோம், we become the covenant people of God. நம்ம உடன்படிக்கையின் மக்களாக மாறுகிறோம். உடன்படிக்கையின் மக்களாக மாறுகிறோம். அதுக்காக தான் அவர் என்ன உவமையை யூஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த ரிடம்ஷன், எகிப்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்ட அந்த மெட்டபாரிக்கல் லாங்குவேஜ் அவர் கொண்டு வராரு. கொண்டு வந்து நம்ம அதுக்கு உட்படுத்தப்படுறோம். இதுக்கு எது டெஸ்டிஃபை பண்ணுது, நியாயப்பிரமாணம் அதுக்கு சாட்சி கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு நீதி, கடவுள் உண்மையா இருக்கிற, கடவுள் தாம் உண்மையா இருக்கிற, வெளிப்படுத்தப்படுகிற, இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணமே சாட்சி கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்றாரு. பட் அப்படின்னா அது எப்படி சாட்சி கொடுக்குது அப்படின்றத நம்ம இனி தொடர்ந்து பார்க்க போறோம். சோ நியாயப்பிரமாணத்தினுடைய ரோல் என்ன, நியாயப்பிரமாணத்தினாலதான் இந்த கடவுளுடைய நீதியே இந்த தேவநீதி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டைகையோசின் தியோ இல்லாவிட்டால் கடவுள் தம்முடைய வாக்கு தத்துவத்திலே தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறது வெளிப்பட்டது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதும், நம்மை அழைத்திருப்பதும் எதுக்காக அப்படின்னு சொன்னா, டு பி ஹிஸ் கவர்னன்ட் பீப்புள். இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. பொதுவா நம்ம இந்த இலவசமாய் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அப்படின்ற வசனத்தெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்ற ஆங்கிள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஆனா சரியா சொல்ல போனா யூத கண்ணோட்டத்துல நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல. நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஸோ அங்கே நமக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அங்கே வருகிறது. ஸோ ஜோம் பண்ணி முடிப்போம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க நீங்க இருக்கலாம். நம்ம அதுக்கு பிறகு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் திரும்பவுமாய் நாங்கள் ஆண்டவரே இந்த 3 அதிகாரங்களையும் ரோமர்களை பார்க்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வழக்கமாக இதை நாங்க ரொம்ப இண்டிவிஜுவலா எங்களுக்கு நாங்க பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழியா நாங்க எடுத்துக்கொள்வது உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் எங்களை தெளிவித்துக் கொண்டு வருகிறீர். கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய ஒரு திட்டத்திலே ஆபிரகாம் மூலமாய் உலகத்தை சரி பண்ண வேண்டும் என்று நீர் ஆரம்பித்த அந்த திட்டத்திலே இலவசமாய் ஆண்டவரே நியாயப்பிரமாணம் இல்லாமல் எங்களை ஆண்டவரே அந்த திட்டத்திற்கென்று நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ளவும், அந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.